Hi guys, welcome to our money market YouTube channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்மளாலயும் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து சம்பாதிக்க முடியும். அதுக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்க அப்படினா 5 பெஸ்ட் ட்ரேடிங் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்க போறோம். ஓகே. சோ இப்போ ட்ரேட் பண்றோம் அப்படினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் தெரியணும், டெக்னிக்கல் அனலைஸ் தெரியணும். ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படினா நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம தேர்வு செய்றோம் அப்படினா அது கம்பெனி எப்படி இருக்குது, மூவிங்கில் இருக்குது, க்ரோத்தில் இருக்குது, கடனில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங். இப்போது வந்து இது ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில டெக்னிக்கல் டூல்ஸ் வந்து பயன்படுத்த போகிறோம். இதெல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு ஒரு 50 to 60% கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, மேனுவலாக ஒர்க் பண்ணுறது ஓகே. அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு 50 to 60% இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மார்க்கெட்டோட வேல்யூஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா 5 பெஸ்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மேக்ஸிமம் பயன்படுத்தாதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ ஆகுது. நான் மேக்ஸிமம் வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நம்ம இது வந்து பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை லோ அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. ஓப்பன் ஹை லோ இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, புல் பேக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, மூவிங் ஆவரேஜ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த 5 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு ஒரு 50 to 60% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக நேற்று காலில் இருந்தது இன்றைக்கி புட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். சடனாக பார்த்தீங்கன்னா வந்து கால் ரைஸ் ஆகிட்டு கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் வந்து எதுவுமே கொஞ்சம் ஒரு 15 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வாலட்டிலிட்டி குறைஞ்ச பிறகு நம்ம ஈஸியாக வந்து நம்ம ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் இங்கேயும் போயிட போகாது. அதனால் வந்து இப்போ சொல்லக்கூடிய சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் ஹை லோ இன்ட்ராடே ட்ரேடிங்ஸில் நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா அக்யூரேசி ரேட் வந்து 50 to 70% வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் வந்து கொடுக்குது. இதில் வந்து ப்ராப்பர் ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா open high low strategy one of the best intraday trading strategy beginners to learn. இதனோட அக்யூரசி பிஃபோர் நான் சொல்லிட்டேன். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்லா பண்ணிச்சுங்க. மார்க்கெட் நேற்று வந்து க்ளோஸ் வச்சுருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 15 minutes கேண்டில் வந்து அதனோட கேண்டில்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எதர் மார்க்கெட் வந்து அப் டவுன் ஆர் டவுன். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த 15 minutes நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருப்பது. ஓகே, இங்கே வி வெயிட் 15 minutes ஆஃப்டர் தி மார்க்கெட் ஓப்பன் பிஃபோர் லுக்கிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் வேர் ஓப்பனிங் இன் தி ஈக்குவல் ஹை ஆர் லோ ஆஃப் ஆர் தி டே அக்கார்டிங் தி OHL ஸ்ட்ராட்டஜி. OHL அப்படின்னா ஓப்பன் ஹை லோ ஸ்ட்ராட்டஜி. வென் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஃபார் தி டே ஆஃப்டர் 15 minutes ஸ்டாக்ஸ் ஃபாலிங் ஹெவி செல்லிங் ப்ரெஷர். ஓகேவா, அப்போ நேற்று இருக்கக்கூடிய கேண்டிலை விட கீழே வச்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நேற்று க்ளோஸ் ஆனதுலேருந்து ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர்ஸும் அதிகமாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா த ஸ்டாக் நாட் ஹிட் கிராஸ்டு டே ஹை ஆஃப்டர் 15 minutes. இப்போது அதோட டே ஹை இன்றைக்கி 15 நிமிஷம் அதிகமாக அந்த கேண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலி ஆக்ட் ஆன் ரெசிஸ்டன்ஸ், நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கேண்டில் நேற்றோட கேண்டில் வந்து வச்சு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதை விட ஹையாக போகுதோ லோவாக போகுதோ அப்படின்னு தெரியும். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 minutes வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் மேலே இருக்கும், வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 points ஒரே டைமில் வந்து போகும். ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து காலோ புட்டா ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துறாதீங்க. அதே போல் ஸ்டாக் சூஸ் பண்ணுறவங்களும் அந்த டைமில் வந்து தெளிவாக பார்த்து இருந்துக்குங்க. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. பிரேக் அப்படின்னா தெரியும், ஒரு இடைநிறுத்தம். ஓகே, இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் கொடுத்துட்டு வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகுது, கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, இந்த சப்போர்ட் ஜோன் இப்போ மார்க்கெட் வந்து மேலே இருந்து கீழே வருது. அகைன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்போர்ட் ஜோனை கிராஸ் ஆனோன்னு என்ன அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் திரும்ப வந்து மேலே ஆகுது. அப்போ நமக்கு திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு திரும்ப வந்து ஒரு பேக் டர்ன் போகுது. அகைன் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது, அப்புறம் ரைஸ் ஆகுது, ஃபால் ஆகுது. ஸோ இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட்டில் வந்து டச் ஆகிட்டு திரும்ப என்ன ஆகுனா மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில்
ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகலாம், இன்னொன்று மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டு அகைன் வந்து சப்போர்ட் லைனுக்கு போகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேண்டில்ஸை வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். பிஃபோராக வந்து நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ராப் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் வச்ச பிறகு நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா ஐயோ அப்போ நம்ம வந்து செல்லிங் சைடு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு ரீடெஸ்ட் கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? அதனால் அதை நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபுல் கேண்டில் உங்களோடது. ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. அரௌண்ட் வந்து 531 இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 720 618 நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 பாயிண்ட் உங்களோடது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவசரப்பட்டுட்டு இங்கே ரெட் கேண்டில் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் எடுக்கக்கூடிய என்ட்ரி பாயிண்ட் இது. அந்த பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு 10 பாயிண்ட் தள்ளி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணிடுறீங்க. லாஸ் வந்து எனக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க 250 1000 அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே போல் என்ன ஆகும் அப்படின்னா 1:1 ரேஷியோ. ஃபஸ்ட் வந்து நீங்கள் 1:1 வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகாது. உங்களுக்கு ஒரு 7 பாயிண்ட்ஸ்லேயே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த 150 டிவைட் பண்ணால் அரௌண்ட் வந்து 15x அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிங் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணாதீங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹை கட்டாக இருக்கும் அந்த ஹைலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிட்டர்ன் எடுக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணால் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாதனால ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏற்கனவே வந்து ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட் வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து டவுன் வந்து அகைன் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அந்த கேண்டில் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் வச்சு பிறகு ஏன்னா நம்ம ஒன்று நீங்கள் டார்கெட் வந்து டைம் டு டைம் வந்து புக் பண்ணலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஓகே, செகண்ட் கேண்டில் என்ன அப்படின்னா ஒரு அப்பில் போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன இந்த கேண்டிலுக்கு கீழே வந்ததுனால இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வச்சு நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெட்டராக இருக்கும். திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் நீங்கள் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறீங்க. உடனே வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் இனிமேல் வந்து டவுன் ஆகிடும் புட் ஆப்ஷன் அப்படின்னு சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிற வரைக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. திடீர்னு வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து மேலே ஏறும்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கேன்சல் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து திரும்ப வந்துன்னா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ரீடெஸ்ட் எடுத்து முடிச்சதோ அங்கே வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ மார்க்கெட் திரும்ப பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிக்குது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் லைன் கொடுத்து அகைன் வந்து அதனோட 50% கரெக்ஷன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது. அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும்போது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் திரும்பவும் என்னடா மார்க்கெட் வந்து போயிட்டு நமக்கு இந்த ஷேப்பில் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லைனில் கிராஸ் பண்ணி வச்சுச்சு அப்படின்னா அகைன் நீங்கள் திரும்ப என்ன பண்ணலாம்னா உங்களோட டார்கெட் நீங்கள் புக் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு டார்கெட் புக் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டார்கெட் கிடச்சி அகைன் நீங்கள் கீழே விட்டீங்க அப்படின்னா அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 பாயிண்ட் லெவல்லையே என்ன ஆகும்னா திரும்ப போயிட்டுருக்கும். ஓகே, என்னடா ப்ராஃபிட் கிடச்சி புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அதே லெவலில் நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆனோன்னு இன்னொரு டார்கெட்டு அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டராக இருக்குது 840 அரௌண்டு. ஸோ இங்கே 680 640 அங்கே வந்து 850 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 180 ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூவாக இருக்குது. 170 பக்கம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் செக் பண்ணணும். இதுதான் நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம எடுத்தோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு பிரேக் அவுட்டு, அகைன் செகண்ட் பிரேக் அவுட்டு. ஓகே, அகைன் பார்த்தீங்கன்னா தேர்டு. ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆகும். நீங்கள் மார்னிங் வந்து ஒரு 9:15 எடுக்க முடியலன்ற பட்சத்தில் அன்றைக்கியோட டேயில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது பீக்கில் போகும், இறங்கும், பீக்கில் போகும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லணும் ஓரளவுக்கு குட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்டாக பார்க்குறது என்னென்னா புல் பேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புல் பேக் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் இஸ் என்டர் ஸ்டாக்ஸ் டியூரிங் கரெக்ஷன்ஸ். ஓகேவா, கரெக்ஷன்ஸ் ஆர் புல் பேக். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரெக்ஷன் ஆர் புல் பேக். எப்போவுமே மார்க்கெட் வந்து தூங்கி எழுந்தோடனே அப்படியே சும்மா சர்ன்னு அப்படின்னு ராக்கெட் மாதிரி போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் கனவு கண்டாதீங்க. எந்த மார்க்கெட்டும் அந்த மாதிரி போகாது. அந்த மாதிரி மார்க்கெட் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பையர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, செல்லர்ஸ்ன்ற பேச்சுக்கே இல்லாமல் போயிடும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா யார் வாங்குவாங்க இதை? நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் போய் நிற்கிது. நீங்கள் விற்கணும்னு நினைப்பீங்க, யார் வாங்குவாங்க? யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போகும். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 50% ஒரு கரெக்ஷன்ஸ் ஏற்படும்.
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விற்றுட்டாங்க அப்படின்னா டவுன் வர ஆரம்பிக்கும். ஓகே, மேக்ஸிமம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு லோயர் கிரியேட் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் கிரியேட் ஆகும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஹை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோயரோட ஹையில் வரும். அகைன் திரும்ப மார்க்கெட் வந்து அதே லைனில் ட்ரெண்ட் லைனில் வந்து டச் ஆகும், திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து டவுன், அகைன் டவுன். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால் வரதுனால தான் என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய வந்து திரும்ப வந்து பையர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகும். இங்கே செல்லர்ஸ் வந்து குறைஞ்சோன்னு என்னாகும்னா இந்த ஏரியாவில் வந்து பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் கொண்டு போவாங்க. இந்த இடத்துல சில பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துல திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு திரும்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ரிசீவ் பண்ணிவிட்டு மேலே போகும். ஓகே, ஸோ செல்லர்ஸ் இறங்குறாங்க, பையர்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட்ஸ் வந்து போகுது. இதுவும் வந்து கண்டினியூஸாக வருமானம் கண்டிப்பாக வராது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கீழே வருது, ட்ரெண்டில் மூவ்மெண்ட் கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் ஒரே லெவலில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இறங்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் இந்த ஸ்டேஜ். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இங்கே லைன் ட்ராப் பண்ணிங்கனாவோ ஓரளவுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லைனில் வந்து எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ நீங்கள் திரும்ப என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் வந்து நீங்கள் உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ஸ் கொடுக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் மார்க்கெட் ஆல்ரெடி பாருங்கள் கீழே வந்து 2ல் ஸ்டார்ட் ஆனது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? திரும்ப வந்து 9ல் இருந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு திரும்ப மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் கரெக்ஷன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ன்றது தெரியலாம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி தான் புல் பேக் அப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா நமக்கு ஒரு 5 நாள் 10 நாள் 15 நாள் 20 100 நாள் இந்த நாளோட இது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் அப்படின்னு போகும்போது இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஒரு மூவிங் ஆவரேஜை கொடுப்பாங்க. ஓகே, இந்த மூவிங் ஆவரேஜ் எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மூவிங் ஆவரேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 டேஸ் ஒன்று 20 டேஸோட மூவிங் ஆவரேஜ் போட்டிங்க அப்படின்னா 20 நாளோட மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு ப்ளூ கலரும் 5 டேஸோட மூவிங் ஆவரேஜ் நமக்கு ரெட் கலரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரெண்டும் எப்போ கிராஸ் ஓவர் ஆகுதோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ட்ரெண்ட்ஸ் மாறும். ஓகே, அப் ட்ரெண்ட் வந்து டவுனாக ஆகும், டவுன் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கும். ரெண்டுமா ஒன்றுமா இருந்துச்சு அப்படின்னா சைட் வைஸில் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஓகே, அப்போ அந்த கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே மூவ் ஆகும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் சைடில் போயிட்டுருக்குன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பையர்ஸ் செல்லிங் ரெண்டுமே கேட்டகரி இருக்குது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல மார்க்கெட் வந்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கோட ப்ரைஸ் செக்ஷன் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதர்வைஸ் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பிஃபோராக பார்த்து அந்த மார்க்கெட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது ஃபுல் கேண்டில் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் டைம் டு டைம் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும்னா இந்த ஏரியா கொண்டு வந்துருங்க. அடுத்து மேலே போகும்போது என்னங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கட்டும், இந்த இடத்துக்கு போகும்போது ஸ்டாப் லாஸ் அப்படியே மாற்றிட்டு இருந்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ண என்னங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து புக்கிங்ஸ் கிடச்சிருக்கும். லாஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் மேலே போகுமா இல்லையான்னு தெரியாததுனால வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து அன் பண்ணி போகும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் வச்சு நீ என்ன பண்ணுறோன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு போது இந்த இஎம்ஐ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் மூவிங் ஆவரேஜ். ஸோ அரௌண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் சிக்னல் காட்டினதால மார்க்கெட் வந்து இனிமேல் ஃபால் ஆக போகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். செல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் சைடு வந்து ரெண்டுமே கிராஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து செல்லிங் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, இந்த இடத்துல ரெண்டுமே கிராஸ் ஆகிறதுனால நமக்கு பை சைடு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த கேண்டில்ஸ் தெரிஞ்சுங்க. அனந்தன் ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு மூவிங் ஆவரேஜோட விஷயங்களே தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு 50 டேஸில் வச்சோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு இதே கிராஃப் ரிசீவ் ஆகிருக்கும். ஓகே, இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்றது நம்ம ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் அப் ஆர் டவுனில் போயிட்டு இருக்கு, ப்ரைஸ் வால்யூம்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் நம்ம எடுத்துகிட்டு பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். அதை ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 50 to 60% கன்ஃபர்மேஷன் தான். எதுவுமே வந்து நம்ம 100% சொல்ல முடியாது. ஓகே, மார்க்கெட்டிங் இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பட் அடுத்த செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கன் கிடைக்குங்க. இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்பவுமே பார்த்துருக்கோம், டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருக்கோம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுங்கள். வெல்த் மேனேஜ்மெண்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10,000 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 10,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11,000 மாற்றணும், அந்த பார்த்தீங்கன்னா 12,000 மாற்றணும். ஓகே, எடுத்தோடனே நான் 10,000 20,000 மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதை ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி தேவையான எந்த அத்தியாவசிய அமௌண்ட்டை வந்து இல்லாமல் பார்த்துங்க. ஓகே, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சர்வே பண்ணுறது ரேராக இருக்கும். ஓகே, ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கரன்சி அண்ட் கம்யூனிட்டி மார்க்கெட்ஸை பற்றி உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே.